ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். IPL தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு இன்னும் 10 போட்டிகள் மட்டுமே இருக்கும் நிலையில் எந்தெந்த அணிகளுக்கு வாய்ப்புள்ளது என்பது குறித்து தற்பொழுது பார்க்கலாம். வேறு எந்த IPL தொடரிலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு IPL தொடரில் அதிக அளவில் 200 ரன்கள் குவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு இன்னும் 10 போட்டிகள் மட்டுமே இருந்தாலும் மும்பை மற்றும் பஞ்சாப் அணிகள் தொடரிலிருந்து வெளியேறிவிட்டனர். ஏற்கனவே கொல்கத்தா அணி 18 புள்ளிகளுடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அதேபோல் ராஜஸ்தான் அணியும் 16 புள்ளிகளை பெற்றுள்ளதால் மீதமுள்ள 3 போட்டிகளில் ஒன்றில் வெற்றி பெற்றால் கூட அவர்களும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவார்கள். மீதமுள்ள 2 இடங்களுக்கு சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, லக்னோ, டெல்லி ஆகிய அணிகளுக்கு கடும் போட்டி நிலவுகிறது. ஹைதராபாத் அணி 12 போட்டிகளில் 14 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. ரன் ரேட்டும் சிறப்பாக உள்ளதால் விளையாட உள்ள 2 போட்டிகளில் ஒன்றில் வெற்றி பெற்றால் கூட எளிதாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி விடுவார்கள். சென்னை அணி 12 போட்டிகளில் 12 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் விளையாட உள்ள கடைசி 2 போட்டிகளில் சென்னை அணி வெற்றி பெற்றால் நேரடியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவார்கள். இல்லையென்றால் ஹைதராபாத், லக்னோ மற்றும் டெல்லி ஆகிய அணிகள் விளையாடும் போட்டிகளில் தோல்வியடைந்தால் ரன் ரேட் அடிப்படையில் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பு உள்ளது. டெல்லி மற்றும் லக்னோ அணிகளை பொறுத்தவரை 12 போட்டிகளில் 12 புள்ளிகளுடன் 5 மற்றும் 6வது இடத்தில் உள்ளனர். இருவரும் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றாலும் சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகளின் முடிவுகள் பொறுத்தே இவர்களின் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்புள்ளது. பெங்களூரு அணி 12 போட்டிகள் முடிவில் 10 புள்ளிகளுடன் 7வது இடத்தில் உள்ளது. டெல்லி மற்றும் சென்னை அணிகளுக்கு எதிராக நடைபெறும் போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும். அதேபோல் லக்னோ அணி விளையாடும் 2 போட்டிகளில் ஒரு போட்டியில் தோல்வியடையும் பட்சத்தில் பெங்களூரு அணி ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு IPL தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு போட்டிகள் கடுமையாக இருப்பதால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.